அப்போ திடீர்னு அங்க யாரோ பயங்கரமா சிரிக்கிற சத்தம் கேக்குது. இத கேட்ட உடனே இவங்க 2 பேரும் அந்த வீட்டை விட்டு பயந்துட்டே ஓடி போறாங்க. இவங்க பயந்துட்டே ஓடி வந்ததை ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்துட்டாங்க. இதனால சந்தேகத்துல அந்த ஊரை சேர்ந்த தலைவர், நீங்க அந்த வீட்டுக்கு போனீங்களான்னு கேட்க, அதுக்கு அந்த பசங்க ஆமான்னு சொல்றாங்க. இத கேட்டதும் அவர் பயங்கரமா பயப்படுறாரு. நீங்க அங்க இருந்த விளக்க அணைச்சிட்டீங்களான்னு தலைவர் கேட்க, அதுக்கு அவங்க, இல்ல நாங்க அங்க போனதும் யாரோ பயங்கரமா சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் நாங்க ஓடி வந்துட்டோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு ராத்திரி தயவு செஞ்சு யாரும் வீட்டை விட்டு வெளியில வராதீங்க. நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கொடூரமான மிருகம் நம்ம ஊரை இன்னைக்கு தாக்க போகுதுன்னு தலைவர் எச்சரிக்கை. எல்லாரும் பயந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அதே மாதிரி ராத்திரி ஒரு கொடூரமான மிருகம் ஊருக்குள்ள வருது. அப்போ அது சில பேரோட வீட்டுக்குள்ள கதவுகள் உடைச்சிட்டு உள்ள புகுந்து அவங்கள பயங்கரமா கொள்ளுது. மறுநாள் காலையில தான் அந்த ஊரை சேர்ந்த மக்களுக்கு பல பேர் அவங்களோட வீட்டுக்குள்ள கொடூரமா இறந்து கிடந்தது தெரிய வருது.